வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் நமது அஜ்வா நிறுவனத்தின் மூலமாக சுமார் 194 ஹாஜிகள் இவ்வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜினுடைய காலகட்டத்திலே மினாவுடைய கூடாரத்தில் தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மினா கூடாரத்தை தற்போது நாம் காண இருக்கிறோம். அதனுடைய முதல் முகப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 508 என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரீட் 508 அமைந்திருக்கக்கூடிய ஜோன் 4 கேம்ப் 5 நாம் தற்போது நுழைய காத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது சவுதி அரசாங்கம் நம்முடைய தங்கியிருக்கக்கூடிய அஜ்வாவுடைய ஹாஜிகள் உணவு சாப்பிடுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். இந்த இடத்திலிருந்து தான் ஹாஜிகளுக்காக உணவு கொடுக்கப்பட இருக்கிறது. அந்த இடத்தையும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதிகமான கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. எப்போதும் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த டிஸ்பிளேவிலே நம்மளது ஹாஜிகள் வெளியே வரக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் முழுவதுமாக கண்காணிக்கப்படுகிறார்கள். அந்த ஒரு டிஸ்பிளேயும் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று நமது ஹாஜிகள் தொழுகுவதற்காக பிரேயர் ரூம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரேயர் ரூமுடைய முகப்பை தற்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்தில் பார்க்கிறேன் என்று சொன்னால் ஒரு குளிர்சாதன ஒரு சூழ்நிலையிலே அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். தேநீர் குடிப்பதற்காகவும் டீ குடிப்பதற்காகவும் ஜூஸ் வகைகளை நிறைவு செய்வதற்காகவும் குடிப்பதற்காகவும் இந்த இடத்திலே ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அது மெடிக்கல் கிளினிக். ஹாஜிகள் திடீரென்று தங்களுடைய எமர்ஜென்சிக்காக ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மெடிக்கல் கிளினிக். அந்த மெடிக்கல் கிளினிக்கினுடைய முகப்பிலே தற்போது நாம் நுழைகிறோம். இதிலே ஹாஜிகள் மருத்துவ உதவிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெட் போடப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்த்து நடக்க முடியாத ஹாஜிகளுக்காக வீல் சேரும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு காற்றோட்டமான சூழ்நிலையிலே ஒரு குளிர்சாதன ஒரு சூழ்நிலையிலே அமைந்திருப்பது என்பது அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சவுதி அரசாங்கம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த டி கேட்டகரி, அதாவது மினாவில் தங்கக்கூடிய டி கேட்டகரியினுடைய முகப்பிலே தற்போது நிற்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய உள்ள அமைப்பை நாம் பார்க்கலாம். இதனுடைய உள்ளமைப்பை பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் ஒரு நீளமான ஒரு சூழ்நிலையிலே ஒரு 30 to 32 ஹாஜிகள் தங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இடத்தை தற்போது பார்க்கிறோம். ஒரு குளிர்சாதன ஒரு சூழ்நிலையிலே இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எப்போதும் குளிர்சாதனம் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதோடு சேர்ந்து தங்களுடைய செல்களுக்கு மொபைல்களுக்கு சார்ஜ் போடக்கூடிய சார்ஜ் பாயிண்டும் இருக்கிறது. ஒரு பெட்டினுடைய அளவு, அதே போன்று பெட்டோடு சேர்த்து ஒரு தலவாணியும் கொடுக்கப்பட இருக்கிறது. தலவாணியோடு பெட்ஷீட்டும் கொடுக்கப்பட இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று பெண்கள் தங்களுடைய சுய தேவைகளை நிறைவு செய்வதற்காக பெண்கள் டாய்லெட் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய ஹாஜிகள் தங்களுடைய சுய தேவைகளை நிறைவு செய்வதற்காக ஆண்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கழிவறையினுடைய உள்ள அமைப்புகளை பார்க்கலாம். இதுல பார்த்தீர்கள் என்று சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 டாய்லெட்டுகள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தண்ணியும் ஒரு நிறைவான முறையிலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். மிகவும் ஒரு நீளமான வசதி கொண்டு தங்களுடைய முகங்களை கழுவுவதற்கும் தங்களை ஒளி செய்து கொள்வதற்கும் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு இடமும் இந்த இடமாக கருதப்படுகிறது. ஹாஜிகள் மினா கூடாரத்திலே தஸ்பீஹ் செய்து கொண்டு அதே போன்று தொழுகைக்காக வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, தங்களுடைய சுய தேவைகளை நிறைவு செய்வதற்காக வெளியில் வரும்போது ஹாஜிகள் எந்த விதமான கஷ்டமும் படக்கூடாது, வெயிலினுடைய தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக சவுதி அரசாங்கம் மேல் கூரையினுடைய அமைப்பிலே சில்லென்ற தண்ணீர் விழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால இந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு செயலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜாக மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அல்புரிவானாக. நமது அஜ்வா நிறுவனத்தின் மூலமாக மிக குறைந்த கட்டணத்தில் 5,60,000 ரூபாய் என்ற மிக குறைந்த கட்டணத்தில் வருகை தந்து ஒரு சிறப்பிற்குரிய இந்த அமலை, இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களை பொருந்திக் கொள்வானாக. நமது அஜ்வா நிறுவனம் மென்மேலும் வளர்ந்து வரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.